ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक की रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन की ओर ஒரு जाएंगे. அருமையான வார்த்தை अच्छा वचन है. பவுல் சொல்லுகிறார். पौलुस कहता है 2 தீமோத்தேயு दूसरा तीमुथियुस 4 அதிகாரம் 4 अध्याय 7 சொல்லப்பட்டிருக்கிறது. 7 वचन में कहा गया है நல்ல போராட்டத்தை போராடினேன், मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, ஓட்டத்தை முடித்தேன், अपनी दौड़ को पूरी कर ली விசுவாசத்தை और காத்துக்கொண்டேன். विश्वास की रखवाली की है. அவருடைய வாழ்க்கையில கடைசி ஒரு தருணத்துல பவுல் வந்து விட்டார். उनके जो आखिरी एक जीवन के आखिरी में पौलुस आ चुका ஒரு है. ஓட்டத்தை முடிப்பதற்கு இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிப்ப ஆயத்தமாகி இருக்கிறார். संसार की दौड़ को खत्म करने का उस कार्य में वो आ चुके தன்னுடைய हैं. உதவி ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், अपना साथी सेवक तीमुथियुस को देखकर वो कहता நல்ல है போராட்டத்தை போராடினேன், अच्छे कुश्ती में लड़ चुका हूँ, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को पूरी कर ली है விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். और विश्वास की रखवाली की है. 30ஆம் தேதி आज 30वां तारीख है, 5வது மாசம் 5वां महीना है 26வது வசனம் और 26வது வருஷம் और 26वां वर्ष है. சுமார் இதே நாள்ல लगभग यही दिन में ஒரு 14 வருஷத்துக்கு முன்பதாக 14 साल पहले அருமையான எங்களுடைய மாமாவும் இந்த சபையின் மூத்த போதகருமாகிய जो इस कलीसिया के बड़े पासवान और पास्टर के ससुर जी கர்த்தருடைய நித்திரைக்குள்ளாக பரலோகத்துக்குள்ளாக கடந்து போய் விட்டார்கள். परमेश्वर के राज्य के अंदर वो चले गए. இந்த பட்டணத்துல ஊழியம் செய்தவர்கள், इस शहर में वो सेवा किए हैं, கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றவர்கள், परमेश्वर के लिए वैराग्यता से खड़े हैं. அது எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சபைக்கு பெரிய ஒரு இழப்பு. वो बच्चों के लिए, परिवार के लिए, कलीसिया वालों के लिए वो बड़ा खोयापन ஆனால் है. இருக்கிற காலம் வரைக்குமாக लेकिन जब तक वो थे கர்த்தருக்காக நின்றார்கள், परमेश्वर के लिए वो खड़े रहे, கர்த்தருக்காக சாதித்தார்கள். परमेश्वर के लिए वो सब कुछ எத்தனை करके दिखाए. போராட்டங்கள், कितने सारे எத்தனை संघर्ष, துன்பங்கள், कितने सारे तकलीफें, எத்தனை உபத்திரவங்கள், कितने सारे क्लेश, எத்தனை விதமான பிரச்சனைகள் कितने सारे எதிர்கொண்டார்கள். समस्याएं उन्होंने देखी. ஆனால் फिर भी கிறிஸ்துவின் வைத்ததான அன்பை விட்டு விடாதபடிக்கு, मसीह पर रखा हुआ प्रेम को न छोड़ते हुए, கிறிஸ்துவின் மேல் வைத்ததான விசுவாசத்தை விட்டு मसीह விடாதபடிக்கு पर रखा हुआ उस विश्वास को न छोड़ते கர்த்தருடைய हुए ஊழியத்தை செய்து வந்தார்கள். परमेश्वर की सेवकाई को वो करते இதே आए. நாள்ல इसी दिन में சுமார் 14 ஆண்டுகள் முன்பதாக लगभग 14 साल पहले தேவ சமூகத்தில் போய் விட்டார்கள். परमेश्वर के राज्य में चले गए. அதை நினைத்து நாங்கள் இன்றைக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். उसे स्मरण करके आज भी हम परमेश्वर को எங்களோடு धन्यवाद கூட देते हैं. இல்ல, आज हमारे साथ तो ஆனால் नहीं है, பரலோகத்தில் இருக்கிறார்கள். लेकिन स्वर्ग में वो है, தேவ தூதர்களோடு கூட இருக்கிறார்கள், स्वर्गदूतों के साथ वो है, இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். यीशु के साथ वो है. நல்ல போராட்டத்தை அவர்கள் போராடினார்கள். अच्छे कुश्ती को वो लड़ चुके எங்களுக்கு हैं. அவருக்கு நல்லா தெரியும், அவர்களை பற்றி अच्छे से उनके बारे में जानते हैं, நன்றாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். अच्छे से वो जानते ஒரு हैं. நல்ல ஒரு தேவ மனிதன் अच्छा एक परमेश्वर का இந்த दास பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, इस शहर के बेदारी के இந்த लिए, தேசத்தின் इस எழுப்புதலுக்காக, देश की बेदारी के இந்த लिए, தானம் மாவட்டத்திற்காக इस थाने शहर के लिए அதிகமாக ஜெபித்தவர்கள், बहुत ज्यादा प्रार्थना किए ஊழியம் हुए செய்தவர்கள், व्यक्ति, सेवा किए हुए இன்னைக்கு व्यक्ति, அவர்கள் आज वो தேவ ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். परमेश्वर के राज्य में वो है. ஒரு நம்பிக்கை இருக்கிறது, एक भरोसा है, விசுவாசம் இருக்கிறது. विश्वास है. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? मसीह जिंदगी आपकी कैसी है? உங்க கிறிஸ்தவ கர்த்தருக்காக நிற்கிறீங்களா? आज क्या आप मसीह के लिए खड़े रहते நீங்க हैं? விசுவாசமா இருக்கிறீங்களா? विश्वास के साथ हैं? உங்க போராட்டத்துல பின்வாங்கி போறீங்களா? क्या आपके संघर्षों में पीछे हटे हैं? உபத்திரங்களிலும் क्लेशों में கர்த்தருக்காக நில்லுங்க. परमेश्वर के लिए खड़े என்னுடைய रहिए. மாமா உபத்திரத்தின் பாதையில पास्टर के ससुर जी क्लेशों के मार्गों கர்த்தருக்காக में நின்றார்கள். परमेश्वर के लिए खड़े பல रहे. துன்பங்கள், कई प्रकार के तकलीफ, இன்னல்கள் மத்தியிலும் कई प्रकार के तकलीफों के நல்ல बीच பாட்டை में படிப்பாங்க, अच्छे से गीत गाते थे, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. अच्छे से प्रचार करते थे. அவங்கள போல பிரசங்கம் பண்ண முடியாது. उनकी तरह प्रचार कोई नहीं कर அந்த सकता. கிருபை, वो அந்த वरदान, அபிஷேகம் वो अभिषेक அவங்களுக்கு இருந்தது. उनके अंदर वो ஆனா था. இன்றைக்கு लेकिन आज கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள், परमेश्वर के साथ ஒரு है वो. ராஜ்யத்தில் उनके இருக்கிறார்கள். राज्य में वो है. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपका जीवन कैसा உங்க है? விசுவாசம் எப்படி आपका இருக்கிறது? विश्वास कैसा பாதியில் है? நின்று விடாதீர்கள். आधे में समाप्त मत கர்த்தருக்காக कीजिए. நில்லுங்கள். परमेश्वर के लिए खड़े உங்களுக்கு रहिए. அந்த பாக்கியம் கிடைக்கும். आपके लिए भी वो सौभाग्य நாம் मिलेगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं.
இந்த நாளை நினைக்கிறோம். इस दिन को स्मरण இந்த करते हैं। சபையின் மூத்த போதகருக்காக इस ஜெபிக்கிறோம். कलीसिया के बड़े पासवान के लिए हम உம்முடைய प्रार्थना करते ராஜ்யத்தில் हैं। இருக்கிறாங்கப்பா. आपके राज्य में वो है। அந்த ஒரு விசுவாசத்துல போராடினவர்கள், विश्वास में संघर्ष किए பல हुए व्यक्ति, காரியத்துல போராடினவர்கள் कई कार्यों में संघर्ष किया உம்மை हुआ விட்டு एक व्यक्ति விலகல. आपसे दूर नहीं உம்முடைய हुए। அன்பில் துளி அளவு கூட பின்வாங்கல. आपके प्रेम से एक इस इंच भी वो पीछे नहीं हटे। உமக்காக வாழ்ந்த அந்த ஊழியக்காரன் நினைக்கிறோம். आपके लिए जो जिए वो सेवक को உம்முடைய याद சமூகத்தில் करते हैं। இருக்கிறார்கள். आपके चरणों पर वो ஒரு நாள் है। வருவார்கள். एक दिन वो आएंगे। உம்மோடு கூட வருவார்கள். आपके साथ वो அந்த आएंगे। நம்பிக்கை எங்களுக்கு वो இருக்கிறது. भरोसा हमारे தொடர்ந்து अंदर है। நாங்களும் और हम भी அவர்கள் அடி வைத்த அந்த பாதையில, उनका जो मार्ग में, அவர்கள் சொத்து சென்ற பாதையில, वो जो मार्ग में गए उस मार्ग में, எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் चाहे कोई भी मार्ग हो, விசுவாசத்தில் ஓடத்தக்கதாக विश्वास में दौड़ने के ஒரு लिए கிருபையை தாரும். हर एक को अनुग्रह உங்களை दीजिए। தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். दीन करके अर्पण करते हैं। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता। आमेन. आमीन।